மின்சார வாரியத்தில் 60,000க்கும் மேற்பட்ட காலியிடம் ஏற்கனவே மின்சாரத்துறையில் அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு தலைமை தெரிவித்திருக்கிறது. அதில் 20,000 பேர் உடனடியாக நிரப்புவதாக அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். 15,000 பேர் டிஎன்பிஎஸ்சி வழியாக 5,000க்கும் மேற்பட்ட விடுபட்ட கேபினை நிரப்புவதாக உறுதியளித்திருக்கிறார். அதை உடனடியாக செய்யணும்னு 15,000 பேர் டிஎன்பிஎஸ்சியில் வேரியஸ் கேட்டகரி என்ட்ரி லெவலில் பிக் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் 60,000 வேகன்சியில் களத்தில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ரேஸ் பண்ணக்கூடிய வேகன்சியில் கான்ட்ராக்ட் என்ரோல்மெண்ட் 2007 பிறகு இல்லை. 10-15 ஆண்டுகளாக மின்சார வரி திரும்பி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களே அதில் ஒரு 10,000 அளவு இருக்கிறாங்க. அவங்கள நிரந்தரம் பார்ட் டைம் ஸ்வீப்பர்ஸ் கவர்ஜர் என்று சொல்லக்கூடிய பகுதி நேர பணியாளர்கள் ஒரு 1000 அலுவலகங்களுக்கு மேலே 3,200க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் மின்சார வரி 1000க்கும் மேற்பட்ட அலுவலகங்களில் ஊதியமின்றி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு அந்த பணியை வழங்கணும். இது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. கடந்த மார்ச் 14ஆம் தேதி மின்சார வரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. அதில் பணியாற்றி கொண்டிருக்கிற 10,000 கேங்மேன்களை கள உதவியாளர்களுக்கு மாற்றுவது உத்தரவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மின்சார வாரியம் அரசு வெளிச்சது. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தி அவர்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை. இதை தாண்டி மின்சார வாரியத்திற்கு இப்போ வெள்ளை அறிக்கையில் 2.47 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனை குறைப்பதற்கான ஆயத்த பணிகளை மின்சார வாரியம் எடுக்கணும், அரசு எடுக்கணும். ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் யாருமே இல்லை. தலைவர் இல்லை, உறுப்பினர்கள் இல்லை, இயக்குநர்கள் இல்லை. மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய பவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜெனரேட்டர் ரேட்டருக்கும் ஐஎஸ்எல் ரேட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் செட்டில் பண்ணுறதுக்கு அதுதான் கோர்ட். இப்போ அந்த 17ல் டைப் ஹைக் பண்ணியிருக்கிற மேட்டை சேர்பர்சன் இல்லாததுனால அது இல்லாமல் இருக்கும். மின்சார வாரியத்தினுடைய கடனை செயல்படுத்துவது குறைக்கணும். இவர்கள் சொல்லிருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்களுக்கும் நிதி வேணும். இல்லை 20,000 பேர் ஐடி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்ஸ்டேஷன் போடுறேன், டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறேன், கடந்த அரசு செய்யாதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நிதி ஆதாரம் வேணும்ல. இப்போ ஏற்கனவே கடன் இருக்கு. வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஷார்ட்டேஜ். அதை எப்படி மீட்டர் பண்ணுங்கின்ற விஷயங்கள். அதாவது சமீபத்தில் மின்சார வாரியத்தின்படி பசுமை எரிசக்தி கழகத்தை 5 மண்டலங்களாக பிரித்திருக்கிறார்கள். பசுமை எரிசக்தி கழகம் என்பது சோலார் அண்ட் விண்ட் ஜென்ரேட்டர் தான் இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஓன் பொட்டன்ஷியல் எதுவும் இல்லை. விண்ட் அண்ட் சோலார். இப்போ தனியார் உற்பத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5 மண்டலங்களை பிரித்து அதை நிர்வாகம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மைண்டப் பண்ணி ரீட் ட்ரை பண்ணுறாங்க. இது தனியார் மைண்டில் வைக்கக்கூடிய ஒரு வழியாக அமைந்தது. ரெண்டாவது 2 தினங்களுக்கு முன்னதாக நேற்று கூட மத்திய அமைச்சரவர்கள் உலக தரத்துக்கு இணையாக மின்சாரத்தை வாரியத்தை கொண்டு போகிறோம். ஐஐடி கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஸ்மார்ட் மீட்டர் பற்றின ரிவ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்மார்ட் வந்தபோது என்ன சொன்னாங்க, ஸ்மார்ட் மீட்டர் இல்லைன்னு. இப்போ ரிவ்யூ பண்ணுறோன்றாங்க. இப்போ ஏற்கனவே 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் போட்டதை திரும்பவும் ரிவைவல் பண்ணி ஸ்மார்ட் மீட்டர் மிக்ஸ் பண்ணினா எலக்ட்ரிசிட்டி போர்டில் இது ஒன் கைண்ட் ஆஃப் வே டு பிரைவேடைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மாறும். இப்போ எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 அதோட அமெண்ட்மெண்ட் 2025 பில் இதெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடி. நாங்கள் கூட எதிர்பார்த்தோம். இந்த புதிய அரசு அமைந்ததற்கு பிறகு வெள்ளை அறிக்கையில் பல்வேறு தவறுகள் நடந்திருப்பதாக, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் நடந்திருப்பதாக பிரிக்கப்பட்டக்கூடிய 5 கம்பெனிகளை மீண்டும் ஒரே கம்பெனியாக மாற்றி விடுவோம் என்று சொல்வார்கள் என்று கூட எதிர்பார்த்தோம். டிஎன்இபி 5 கம்பெனிகளாக பிரிந்திருக்கு. அன்பண்டல் பண்ணதை ரீபண்டல் பண்ணியிருக்கலாம். அதுக்கான எதுவும் இல்லை. அந்த ஒயிட் பேப்பரில் அது மாதிரி எதுவும் இல்லை. அப்போ சீர்திருத்தம் என்பது, மாற்றம் என்பதை இது போன்றுதான் இருக்கும்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ காலி இடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஏற்கனவே போடப்பட்டக்கூடிய ஒப்பந்தங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ஒரு மாற்று ஆலோசனையாக இன்றையமாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. 30% வாங்கிக்கிறது, குறைந்தபட்சம் 10,000 10 வருஷம் பணி முடித்திருக்கிறது என்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய
சட்டத்திற்கும் எதிராக இருக்கிறது. டாக்ஸ் 50% தரேன்னு சொன்னாங்க, இவங்க 30% சொல்கிறாங்க, இன்றையம்னு சொல்கிறாங்க. 5 வருட காலம் இன்றையுமா போயிட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பதை பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றம். இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பரிசீலனையா என்ற கேள்வி எழுதுகிறாங்க. டாக்ஸுக்கு எதிராக 30% தருவோம் என்பதுதான் மாற்றமா? இதுதான் பரிசீலனையா என்ற கேள்வி ஒரு. அதேபோல் மின்சார வாரியத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த கிராஜுவேட்டி அமௌண்ட் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக தர வேண்டும். அரசு உத்தரவு போட்டு மின்சார வாரியத்தில் தரது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதேபோல் திருமண கடன் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் அது தர. அசஸ்மெண்ட்டில் ஆட்கள் இல்லை, அசஸர் கிடையாது. எந்த பதவி உயர்வுக்கு போனாலும் அந்த அடிப்படை வேலையை செய்ய வேண்டும். அசஸர்லேருந்து உச்சபட்ச பதவி உயர்வு ஏடிஓ சீனியர் ஏடிஓ இருக்குது. என்னைக்கு வேலைக்கு சேர்ந்தார்களோ எந்த பணியை செய்தார்களோ அதையே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். இதை மாற்ற வேண்டும். மாற்றம்னா ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரது மாற்றம் இல்லை, அது மேன் பவர் இல்லாமல் பண்ணிடும். வித் மேன் பவர் என்ன ஆட்களை நியமிக்கிறதுக்கான முயற்சி. அப்பொழுதுதான் இவர்கள் சொல்லிருக்கக்கூடிய கருத்து ஒத்துப்போகவும் நாங்கள் கருதுவோம். இப்போ கடந்த 2 ஆட்சிகளிலையும் செய்திருக்கக்கூடிய தவறுகள் என்று சொல்லியிருக்கிறதுக்கு மாற்றாக உடனடியாக காலையில் செய்ய வேண்டும், தொழிலாளர்களுக்கு சலுகைகளை நீட்டித்து தர வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரம், பகிர்ந்தர பணியாளர் நிரந்தரம் உட்படாத பண்ணணும். ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாமே போடுவதற்காக சொல்லியிருக்கோம். அதில் பர்டிகுலராக டைப்பிஸ்ட் அண்ட் அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த 2 ரைட்டல் கேட்டகரியான இப்போ டீப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டு கணினி மயம் ஆகியிருந்தாலும் கூட டைப்பிஸ்ட் இருந்தால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அதிகாரிகளே உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டைப்பிஸ்ட் இருக்கணும். அதேமாதிரி அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். அதுங்களுக்கு கேபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வரைபடங்களை கொண்டு போய் இப்போ எல்லா இடங்களுமே கேபிள் ஆகிடுச்சு. யூஜி அண்டர் கிரவுண்ட் கேபிள். அதுக்கு மெயினாக ஒர்க் பண்ணக்கூடிய ஹார்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ட்ராப்ஸ் அந்த 2 கேட்டகரியும் அந்த ஓப்பன் டெவலப்மெண்ட் சேர்க்கணும் என்று வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகளை அரசு மின்சார வாரியம் இவற்றையெல்லாம் உடனடியாக செய்வதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற தீர்மானம். இந்த மாதிரி கோரிக்கை பழைய ஆட்சியாளருக்கு வச்சிருக்கீங்க, ஆனால் நிறைவேற்றா இல்லையா? கடந்த 2 ஆட்சிகளிலேயும் இதே போன்று கோரிக்கைகள், போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள் இதுக்கு அரசுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு இருந்த காலத்தில் மரியாதைக்குரிய தங்கமணி அவர்கள் மத்திய அமைச்சர் இருந்தார். அப்போ நம்ம ஒரு மாநாடு கூட நடக்கும். மாநாட்டிற்கு பிறகு ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரம் செய்வதற்காக அந்த மாநாடுல அவரே அறிவித்தார். அப்போ தான் கஜா புயலில் ரொம்ப பெருமையாக வேலை பார்த்த நேரம். அப்போ அந்த சமயத்தில் தான் கேங்மேன் என்ரோல்மெண்ட்டை எடுக்கிறார். இப்போ கான்ட்ராக்ட் லேபர் எடுக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டாக அந்த சோர்ஸ் எடுக்கிறார். ஒரு 90,000 பேர் தேர்வில் கலந்துக்கிட்டாங்க. 5,000 பேர் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் 10,000 பேர் எடுத்தாங்க. 5,000 பேர் விடுபட்டு போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் கேட்கணும். இதற்கு முந்தைய அரசுகிட்டையும் எல்லாத்தையுமே கேட்டோம். நிதி நெருக்கடியை காமித்து அவர்கள் நிறுத்திட்டாங்க, செய்யலை. இவர்கள் எந்த நிதி நெருக்கடி இருந்தாலும் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ எங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் மூவ்மெண்ட் இங்கே கிடைச்சிருக்கு. அப்போ வருவாயை எப்படி பெறுவது என்பது அவர்களுடைய யுக்தியை கையாள வேண்டும். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இவங்க செய்யலை. இவர்கள் செய்வதே நாங்கள் வரவேற்கிறோம். மின்சார வாரியத்தில் ஊழல் இருந்தால், தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் அவருக்கு மேல் நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் எந்த ஒரு நிபந்தனை என்று வரவேற்கிறோம். மின்சார வாரியத்தை சீர்திருத்தும் போது நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் போராடக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசு முன் வர வேண்டும், அமைச்சர் முன் வர வேண்டும். சாதாரணமாக அமைச்சர் வாரத்தில் 3 நாள் 4 நாள் ஆய்வுக்கு வர்றார். பிற துறைகளையும் அந்த இலாக்கா அமைச்சர்கள் ஆய்வுக்கு போகிறார். அல்டிமேட்டாக என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். சாதாரணமாக நீங்கள் தினசரி ஒரு கூட்டத்துக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா கூட்டம் நடக்காது. உங்களுக்கு செய்தி கிடைக்கும், கூட்டம் நடக்காது. முழு நேரமும் உட்கார்ந்து நடக்காது இல்லை. அதே மாதிரி தான் ஒரு துறையில் போய் ரிவ்யூங்கிற பேரில் நாள் முழுக்க அமர்ந்து மட்டும்தான் அந்த இலாக்காவோட வேலை நடக்குது. அப்போ ரிவ்யூங்கிற ஒரு மெரிட்டில் இருக்கும். இந்த ரிவ்யூ ஒட்டி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ஒரு மெரிட்டில் இருக்கும். யார் தவறு செய்தார்களோ அவர்களை சுட்டி காமிக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்னு பார்ப்போம். மின்சாரத்துறையில் போராடுகின்ற தொழிலாளர்களுக்கு செவிசாய்க்கணும். இன்ன பிற துறைகள் இருக்கக்கூடிய போராடக்கூடிய தொழிலாளர்களும் கொடுக்கணும். இப்போ டாஸ்மாக்கு சம்பளம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா, கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்களா, ரேஷன் ஷாப்பில் குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்கா, டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை இருக்கா, ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்கா, தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் ஊழியர்களுக்கு பிரச்சனை இருக்கா, ஓய்வூதிய திட்டங்கள் பிரச்சனை, எல்லா
எல்லாவற்றையும் கவனம் செலுத்தி எல்லோரும் போற்றக்கூடிய நல்ல அரசாக இது மாற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அவா. இப்போ வந்து கொலைகள் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு அமைச்சர் குற்றச்சாட்டு. இதுவரை யாரையும் கைது செய்யல, இந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. அதிகாரிகளை கைது செய்ய முடியாது. அதிகாரிகளுக்கு அவருடைய காலத்தில் ஏதாச்சும் தவறு நடந்ததுன்னா பணி ஓய்வு பெறுகின்ற முதல் நாள் பணின்றது பணியிலிருந்து விடுவிக்காம செய்வாங்க, ரிட்டையர்ட் ஆவாங்க. ஆனால் முழுமையான பணப்பயன்கள் கொடுக்க மாட்டாங்க. பென்ஷன் இதில் விஷயங்கள்லாம் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதிகாரிகள் இல்லாத பிற ஆட்சியாளர்கள், அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறு பண்ணியிருந்தால் அதை விசாரிப்பதற்கு வழக்கு கோர்ட்டு சிபிஐ இப்படி தான் இருக்க முடியும். கண்டிப்பது என்பது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது. யாரோ ஒருத்தர் திடீர்னு தண்டிச்சிட முடியாது. இப்போ சொல்கிறாங்க, பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க, இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. நடந்ததுக்கான முகாந்திரங்களை வெளியிட்டு அது நிர்வாக ரீதியாக நீதிமன்ற ரீதியாக ஒருத்தர் வந்து கைது பண்ணாங்கன்னா அது மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. பெரிய விஷயம் புரியல. அதில் வந்து முக்கிய ஒரு புள்ளி சொல்லி தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. முக்கிய புள்ளி யார் அப்படிங்கிற மாதிரி ஆட்சியாளர்களா அதிகாரிகளா முன்னாள் ஆட்சி அந்த ஹார்ட் டிஸ்க் மெயின்டைன் பண்ணுறது ப்ரைவேட் என்டிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆளுகள், அவர்களுடைய கண்காணிப்பில் அதில் இருக்குது. ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக இதை கபலீகரம் செய்து விட்டார்களோ என்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வந்து அது சிடிஐ எடுத்துகிட்டு ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு போனவங்களையும் பிடிச்சிட்டாங்க, அவங்ககிட்டயும் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதற்கு பிறகு அது பிரதானப்படுத்தி பேசப்படவே இல்லை. இப்போ அது அதிகாரிகளிடம் பெற்ற போக்கா இல்லை ஆட்சியாளர்களுடைய தூண்டுதலில் நடந்திருக்கா என்பது விசாரணையில் தான் தெரிய வரும். ஹார்ட் டிஸ்க் வெளியில் போயிருக்கு, ஹார்ட் டிஸ்கில் என்ன இருந்ததுங்கிறது தெரியல. என்ன ரகசியம் போயிருக்குன்னு மின்சார வாரியத்துக்கு ஐயப்பாடு இருக்கோ, அல்லது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசுக்கு ஐயப்பாடு இருக்கோ, யாருடைய தூண்டுதலில் எடுத்துருப்பாங்கன்னு ஐயப்பாடு இருக்கோ, அது இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வரல. அதுக்கான நடவடிக்கை நிச்சயம் இருக்கதானே செய்யும். அப்படி மின்சார வாரியத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு தவறை மறைப்பதற்காக அந்த வேலை நடந்திருக்குன்னா அது மேல் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம உண்மையை வரவேற்கணும். மீன் உற்பத்திக்கும் செலவினத்துக்கும் நிறைய வித்தியாசம். பெரும்பாலும் வெளியிலிருந்து வாங்கி தான் அவங்க மின்சாரம் உற்பத்திங்கிறது கம்மியாக இருக்கும். அதுக்கு எதாவது நீங்கள் உங்களோட ஊழியர்களுக்கு மட்டும் கோரிக்கை வச்சுருக்கீங்க, உங்கள் துறைக்கு சார்ந்த ஏதாவது கோரிக்கை? இது மின்மிகை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று அம்மா இருந்த காலத்துலேருந்து பேசினாங்க. அம்மா பேசினாங்க, ஐயா பேசினாங்க, அப்புறம் இவங்க பேசினாங்க, அவங்க பேசினாங்க, இவங்களும் சொல்கிறாங்க. ஒரிஜினலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு 2000 சம்திங் தான் தெர்மல், ஒரு 1500 ஹைட், ஒரு 4000 மெகாவாட், ஒரு 6000 மெகாவாட் வரைக்கும் சென்ட்ரல் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். மீதி ஷார்ட் டேர்ம், மீடியம் டைம், லாங் டைமில் பர்ச்சேஸ். இதை இல்லாத இன்கன்வீனியன்ஸாக அப்பப்போ தேவைப்படும். இப்போ பிப்ரவரி மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகம் அதிகமாக இருக்கும். அப்போ தேவைப்படுற மின்சாரத்தை வெளிலேருந்து வாங்கணும். நம்மளுடைய நேச்சுரல் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தெர்மல் ஸ்டேஷனில் டீகமிஷன் ஸ்டேஜில் இருக்குது. தூத்துக்குடி அண்டு மேட்டூர் ஆல்ரெடி 800 டீகமிஷன் பண்ணியாச்சு. அந்த இடத்துலலாம் அல்ட்ரா மெகா பவர் ப்ரொஜெக்ட் போடுறாங்க. இப்போ ஒவ்வொரு பிரச்சனையை பேச மாட்டேங்க, உடன்படி வந்துருக்கிறது. மின்சார வாரியத்தில் இருந்து மின்சார வாரியத்தில் உற்பத்தியை பெருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அரசு அந்த கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கணும். இதே நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக தூண்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அண்டு கன்னியாகுமரி மாவட்டங்களில் போடப்பட்டிருக்கக்கூடிய காற்றாலை போடப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியத்தில் 7 மெகாவாட்டுக்கு மட்டும்தான் காற்றாலை அதுக்கப்புறம் உபயோகத்தில் இப்போ 4000 5000 மெகாவாட் காற்றாலை தனியார் உற்பத்தியாளர்கிட்ட இருக்குது. யாருமே அவங்களுக்கு கேள்வி கேட்கு. இப்போ ப்ரைவேட் என்டிட்டி தான் உள்ளே வந்துருக்கிறாங்க. ஈவன் சோலார் இப்போ தான் எலக்ட்ரிசிட்டி ஓன் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே ரூட் போடுறாங்க. ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாக ப்ரைவேட். அதனால தானே பசுமை எரிசக்தி செயலகத்தை முழுக்க தனியார் மயப்படுத்தக்கூடிய நோக்கில் 5 மண்டலங்களில் பிரிக்கிறேன்றாங்க. இப்போ வந்ததுக்கு ஏற்கனவே 2 சர்க்கிள்குள்ளே அது இருந்தது. இலகுவாக அவர்களை மின்சார உற்பத்தி செய்வதற்கும் கிரிட்டில் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் ஈஸி ஆக்சசிபிளுக்காக ஜோனல் பிரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது பிரைவேட்டுக்கு பயன்பட போதா நமக்கு பயன்பட போதா என்பதை தெரியும். அப்போ அரசு உற்பத்தியில் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இருக்கிற தெர்மலை பயன்படுத்தணும், நம்மகிட்ட இருக்கிற நீரை பயன்படுத்தணும். ஹைட்ரோ ஸ்டேஷன் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வரக்கூடிய தண்ணீரை திரும்பவும் மேலே ஏற்றி உற்பத்தி பண்ணுறதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குது. 1-2 அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. தொழிற்சங்கங்கள் மின்சார தொழிலின்றி தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு தயாராக இல்லை. தொழிலையும் மேல்நோக்கி கொண்டு போகணும்னு சொல்கிறோம்.
நீங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்வது போல இல்லை அமைந்தக்கூடிய புதிய அரசு குறிப்பிட்டு சொல்வதுபடி கேட்பார் என்றக்கூடிய நிலை இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நட்டங்களை குறைப்பதற்கு, மின்சார வாரியத்தை செம்மைப்படுத்தி வழிநடத்துவதற்கு ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் யூனியன்ட்ட இருந்து கேளுங்க. நீங்கள் டீமாக ப்ரைவேட்லேருந்து கன்சல்டன்ட் வைத்து கேட்பதை விட ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன்ஸுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலே இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுல அபிப்பிராயங்கள் இருக்குது. அது கேட்கணும்ல. அப்போ இந்த புதிய அரசு கேட்கட்டும். தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து மின்சார வாரியத்தை செம்மையாக வழிநடத்துவதற்கு என்னெல்லாம் ஆலோசனைகள் இருக்குது கேட்கட்டும். இப்போ நாங்கள் ஊழலுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறோம். லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். தொழிலாளர்கிட்ட, பொறியாளர்கிட்ட, அலுவலர்கிட்ட யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும்னு சொல்கிறோம். இவங்க க்ளீன் கவர்மெண்ட் வந்ததுனால இல்லை, எப்பொழுதுமே தொழிலாளர்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய எங்களுடைய தொழிற்சங்க வேலை இருக்குது. அது எங்களுடைய தார்மீக கடமை. அதை நம்ம செய்திருக்கணும். இப்போ இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக ட்ரேட் யூனியன் ஒர்க் பண்ணுது என்பது தான் விஷயம். இப்போ வந்து வீட்டு வந்து புதிய வீட்டு வந்து கிடைக்கல, நிறைய வீட்டு கிடைக்கல, பெரிய அவங்களுக்கு இந்த அரசியல் இப்போ மார்க்கெட்டில் மீட்டர் கிடைக்கல, இல்லை இவங்களால் வாங்க முடியும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கவர்மெண்ட் டைமில் இல்லை, இரஸ்பெக்டிவ் டூ கவர்மெண்ட்ஸ் எல்லா கவர்மெண்ட் இருந்தபோது மார்க்கெட்டில் மீட்டரை நம்மளால் எலக்ட்ரிசிட்டி போர்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியல. கன்சியூமர் வாங்கி வந்து அதனால் பணத்தை வாங்கிக்க இருக்கும். இப்போ மீட்டர் பல்காக சிக்காகுது, கால்குலேட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக கிடைக்கலன்னு சொன்னால் ஆல்டர்னேட்டாக அவங்க வாங்கி கொடுத்தா பணம் கொடுத்துருவாங்க. இமீடியட்டாக மார்க்கெட்டில் மீட்டர் கிடைக்காம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான். எலக்ட்ரிசிட்டி போர்டில் பணம் இல்லாமல் கொள்முதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு. வேறு கேள்வி இருக்கு.